இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது, ஹார்ட் டச்சிங்காக இருக்குன்னு கூட சொல்லலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க, சீனுவையும் வந்துட்டு ஒரு தடவை கேட்டுருவோம், ஏன்னா அதுக்கடுத்து மறுபடியும் கிஷோர் வந்துட்டு பஞ்சாயத்தை நின்றக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்ல. ஆமாம் பஞ்சாயத்துன்னு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் கேட்டு தானே வந்துட்டு தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்துட்டு கூப்பிட்றாங்க. சீனுவோட அப்பா வந்துட்டு, சீனு நீ எதுக்கும் பயப்படாமல் உண்மையை சொல்லு, உனக்கு வந்துட்டு நல்லதோ கெட்டதோ நாங்கள் எல்லாருமே துணையாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சீனு வந்துட்டு யோசமானிக்கே இருக்காங்க. அந்த நேரத்தில் ரகுராம் அவங்க சொல்கிறாங்க, பஞ்சாயத்தில் பேசுகிறவங்கள தவிர மற்ற யாரும் பேசக்கூடாதுன்னு தெரியாதா, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல சீனோட அப்பா மன்னிச்சிருங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காரு. இந்த சைடு கிஷோர் வந்துட்டு சீனு உண்மையை தான் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு புவனேஸ்வரி அண்ணே சொல்கிறாங்க, என்னம்மா இவன் உண்மையை சொல்லிடுவானா அப்படின்னு கேட்க, இவனுக்கு உண்மையை சொல்கிறதுக்கு சரியான சான்ஸ் இதுதான், ஏன்னா கோவிலில் வச்சு தான் அப்படி கெஞ்சிட்டு இருந்தானே அவகிட்ட, அதனால கண்டிப்பாக இவன் என்னமோ சொல்லிடுவான் தானே தோணுது எனக்கு அப்படின்னு சொல்ல. இந்த திக்கா வந்துட்டு சாருவும் அவங்க அப்பாவும் பேசிக்கிறாங்க, அப்பா இவன் மட்டும் உண்மையை சொல்லிட்டானா அவ்வளோதான்ப்பா என் லைஃபே போயிடும் அப்படின்னு சொல்ல. விடுமா இப்போ ரகுராம் சட்டையை பிடிச்சி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. மாயா வந்துட்டு என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு சீனு வந்துட்டு, இவர் சொல்கிறதெல்லாம் போய் நான் வந்துட்டு மாமா பொண்ணுன்ற தவிர வேறு எந்த உரிமை எடுத்து அவகிட்ட பழகலை, நான் லவ் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிடல. எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கடுத்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு ஓட்டி காட்டுறாங்க. சீனு வந்துட்டு மாடியில் தனியாக இருக்கும்போது மாயா வந்திருப்பாங்க. என்ன முடிவெடுத்திருக்கா நாளைக்கு பஞ்சாயத்தில் அப்படின்னு கேட்க, என்ன முடிவெடுக்கணும், இவ்வளோ தூரம் வந்துருச்சு, எல்லாமே நம்ம கையை மீறி போயிடுச்சு, உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு, நம்ம குடும்பமே நம்மளோட பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, நீ அந்த நேரத்தில் போய் இதை சொன்னா அவங்க எல்லாரும் வருத்தப்படுவாங்க, அப்படிலாம் சொல்லாது அப்படின்னு சொல்ல. அதுக்காக பஞ்சாயத்தில் போய் சொல்றியா, அங்கே நிற்கிறது யாரும் தெரியல, உன்னோட அப்பா அப்படின்னு சொல்ல. அதுக்கு மேலே இந்த குடும்பம் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சீனு சொல்லிடுறாங்க, நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ, நான் வந்துட்டு உண்மையை தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல. அப்படியா, நீ தான் வந்துட்டு உன்னோட கடைசி முடிவா, அப்போ என்னோட முடிவையும் கேட்டுக்கோ, நீ அந்த உண்மையை சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் என்னை வந்துட்டு உன்னால் பார்க்கவே முடியாது, இந்த குடும்பம் உடையிறது எப்படி என்னால் பார்க்க முடியாதோ அது மாதிரியே என்ன உன்னால் பார்க்கவே முடியாது இனிமே, அதை யாபகத்தில் வச்சுக்கோ, இதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிளம்பிட. சீனு வந்துட்டு யோசித்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால தான் வந்துட்டு சீனு பஞ்சாயத்தில் வந்துட்டு போய் சொல்லியிருப்பாங்க. கிஷோர் வந்துட்டு, என்ன சீனு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல. வேற என்ன சொல்கிறீங்க மாமா, நான் சொல்கிறது தான் உண்மை, மாயா மேலே எனக்கு எந்த லவ்வுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுற. அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அம்மா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இந்த சைடு சீனோட அப்பாவா, எதுக்குடா இப்படி போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தீர்ப்பு கொடுத்துடலாம்ல அப்படின்றாங்க. ஆமாம், இதுக்கு மேலே என்ன தெரியணும், இவன் சொன்னதான் பொய்ன்னு தெரிஞ்சிச்சுல, பஞ்சாயத்து தீர்ப்படி இவனுக்கு 10 சவுக்கடி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரகுராம் சொல்லிடு. சீனுவை பார்த்த மாணிக்க அவங்க அப்பா வந்துட்டு ஊர் நடுவில் வந்து நிற்கிறாங்க. ஒரு மீசக்காரரு சாட்டை எடுத்துகிட்டு வந்து பலார்னு 3 அடி அடிக்க, அதை பார்த்து மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கடுத்து ரகுராம் அவங்க சொல்லிடுறாங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல. என்ன இது 3 தானே இருக்குது, இன்னும் 7 பாக்கி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாருவோட அப்பா சொல்ல. ரகுராம் வந்துட்டு முறைக்கிறாங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, இல்லை 3 அடி கூட அடிச்சிருக்க வேணாம், இதெல்லாம் தேவையில்ல, மன்னிப்பு கேட்க சொல்லி விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொன்னதுமே, மன்னிப்பு வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்கக்கூடாது, ஊர்க்காரங்க கிட்ட தான் கேட்கணும், ஊர்க்காரங்க நேரத்தை தான் இவன் வந்துட்டு வீணடிச்சிருக்கான், இனிமேல் எங்கள் குடும்பத்துக்காரங்கிட்டையும் மாயா கிட்டையும் வம்பு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல. டாடி ப்ளீஸ் டாடி மன்னிப்பு கேட்டுருங்க டாடி, நீங்கள் அடி வாங்குறதை என்னால் பார்க்க முடியல டாடி அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நான் ஊர்க்காரங்க முன்னாடி என் பொண்ணு வந்துட்டு அடி வாங்குறத விரும்பலை, அதுக்காக நான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், அது எனக்கு நல்லாவே தெரியும், பொய்னால் நான் இப்படி வந்து மாட்டிட்டு நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி கிஷோர் கேட்டு சாரி கேட்பாங்க. அதை வந்துட்டு புவனேஸ்வரி எல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, சே நம்மளால் தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மாயாவை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. மக வந்துட்டு அப்பா படுற கஷ்டத்தை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காடி தான் இந்த தண்டனை வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க எல்லாருமே ஏஞ்சி போயிடுறாங்க. மாயா வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு முன்னாடி நின்றுட்டு, என்னை மன்னிச்சிருங்க டாடி, இந்த குடும்பம் ஒன்றா இருக்கிறதுக்கு இதை தவிர வேறு எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் வீட்டில் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. என்னதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க ரகுராம் கிட்ட. ரகுராம் வந்துட்டு, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்த நினச்சவன் வேறு எப்படி அவன் அசிங்கப்பட்டு தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போது மாயாவும் சீனும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல. பிறகு உண்மைன்னு தான் சொல்ல முடியும், பொய்யும் நான் சொல்ல முடியும், மாயா வந்துட்டு சீனோ லவ் பண்ணேன்னு நாங்கள் சொல்லிடுவாளா, சொன்னால் தான் நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி சீனோட அம்மா சொல்ல. சீனு மாயா வந்துட்டு ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. சரி இதை பற்றி பேசினதெல்லாம் போதும், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடு. ஆளுக்கு ஒவ்வொருத்தங்க கிளம்பிடுறாங்க. மாயா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே ரூமுக்கு ஓடுறாங்க. பின்னாடியே வந்துட்டு தனம் போகிறாங்க. என்ன மாயா நீ பண்ணி வச்சிருக்க தெரியுமா, உங்கள் அப்பா பாவம் இல்லையா, உங்கள் அப்பாக்காக நீ வந்துட்டு நிற்க வேணாமா, இப்பயும் பாரு அன்பு காதல்னு எல்லாமே தோத்துருச்சு, வக்கரம் தான் ஜெயிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கானது, அந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும், உங்களுக்கு இங்கே இருந்து பழகுனால அன்பு பாசம் இதெல்லாம் வந்துட்டு பெருசு இல்லாமல் தெரியலாம், எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, அதை
நான் வீணடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உன்னை போய் நான் தப்பாக நினச்சிட்டேனே மாயா, என்னை மன்னிச்சிரு, உன்னை எப்படிலாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வந்துட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி அன்பு மலையை பொழிஞ்சுக்கிறாங்க. அடுத்த சைடு ரகுராம் அவங்க மாயாவோட அம்மா ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு நடுவில் வந்துட்டு மாட்டி வைக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. மாயா வந்துட்டு ஷாக்காக அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது.